வெல்கம் டு ஷர்மிஸ் கிச்சனுங்க. இன்றைக்கி உரலில் நம்ம இட்லிக்கு மாவாட்டி எப்படி சுடலான்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு உரலில் நல்லா தண்ணி ஊற்றி க்ளீனாக கழுவிக்கலாங்க. பாருங்கள், மாமி க்ளீன் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்க தான் ஆட்ட போகிறாங்க. பாருங்கள், இப்போ எவ்வளோ அரிசிக்கு எவ்வளோ உளுந்து மாவு ஊற வைப்பீங்க? 5 டம்ளர் அரிசிக்கு 1 டம்ளர் உளுந்து, வெந்தயம், ஒரு வேறு கையில் உழவு. அப்படிங்களா? பாருங்கள், அளவு உள்ளவ வந்து கையில் தான் போடுறாங்க. இவ்வளோ அளந்து போட சொல்லி சொல்கிறாங்க. வெந்தயம் அவ்வளோ போடணும். வெந்தயம் அவ்வளோ சேர்த்துக்கணுங்களாம். இப்போ வந்து உரலே ஆட்டிட்டு இருக்காங்க. பாருங்கள், பாதி அரிசி வந்து மஞ்சிருச்சுங்க. இன்னும் கொஞ்சம் தான் மையணும். மஞ்சிருச்சுன்னா நம்ம வலிச்சிடலாங்க. ஏம்மா இவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த உரல்ல இப்படி ஆட்டணுமா? வீட்டில் தான் கிரைண்டர் இருக்குல்லம்மா, அதில் ஆட்டிக்கலாம்ல ஈஸியாக. இதில் ஆட்டினாதாம்மா கல்லில் ஆட்டி சாப்பிட்டா சத்து நல்லா இருக்குமா, ருசியாகவும் இருக்கும். இட்லி நல்லா பஞ்சு மாதிரி வரும். ஆட்டி சுட்டு பாருங்கம்மா. நாங்களாம் இதே தான் ஆட்டுவோம். கையில் ஆட்டினா தான் இட்லி நல்லா இருக்கும். அப்போதுலேருந்து இதிலே தான் ஆட்டுறீங்க? கிரைண்டர்லாம் ஆட்டினதே? கிரைண்டர்லாம் ஆட்டினதே இல்லை. ஆட்டுவோம், ஆனால் நல்லா இருக்காது. இதை சுட்டு சாப்பிட்டு பாருங்க எப்படி இருக்குது. அப்படிங்களா? சாப்பாடு குழந்தைங்களும் நல்லா சாப்பிடுவாங்க. மணக்கும், வேவிக்கும் போதே இட்லி மனம் வரும். எங்கம்மா நம்மளுக்கு தான் இந்த உரலையெல்லாம் ஆட்டவே தெரியலையம்மா. என்னம்மா கொஞ்ச நேரத்தில் ஆட்டிடலாமா? கண்ணு பார்த்தா கை செய்யும். கொஞ்ச நேரம் ட்ரை பண்ணலாம். ட்ரை பண்ணுங்கம்மா. சரிம்மா. கை பார்த்தா செய்யுது. மாவு நல்லா மஞ்சிருச்சாம்மா? எப்படி எடுக்கணுமா? மாவு பாருங்கம்மா, இந்த பதத்துக்கு எடுக்கணும். எங்கே காட்டுங்க. கொஞ்சம் இதாக இருக்கணும். மாவு பார்த்தா இந்த பதத்தில் இருக்கணும். சரிங்கம்மா. இப்போ பாருங்கள், அரைச்சிட்டாங்கம்மா. வலிக்கிறாங்க மாவு. இதை எடுத்துட்டு இந்த மாவை அடுத்தது 2வது தடவை போடுவாங்க. இன்னும் கொஞ்சம் அரிசி இருக்குங்க. பாருங்கள், இப்போ செகண்ட் டைம் இன்னும் பாதி இருக்குங்க. அதுவும் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். ஆமாம், இப்போ போட்டுட்ருக்காங்க. பாருங்க, நம்ம இப்போ உப்பு போட்டு நல்லா கரைச்சிக்கலாங்க. உப்பு போட போகிறாங்க. இப்போ சோடாப்பு போட்டுக்கலாங்க. இப்போ மாமி நல்லா கரைக்கிறாங்க. ஒவ்வொருத்தரோட கைப்பக்குவமும் ஒரு மாதிரிங்க. நல்லா புளிச்சு வருங்க மாவு. நல்லா ஃபர்மெண்ட் ஆகி வந்துச்சுன்னா இட்லி நல்லா புசு புசுன்னு பஞ்சு மாதிரி இருக்குங்க. மாமி சுடுற இட்லி எப்போவுமே பஞ்சு மாதிரி தான் இருக்கும். அவங்க கைப்பக்குவம் நல்லா கரைச்சாங்கன்னா சூப்பராக வருங்க இட்லி. வாங்க, நேற்று மாமி உரலில் ஆட்டி கொடுத்த மாவு எப்படி ஃபர்மெண்ட் ஆகி வந்திருக்குன்னு பார்க்கலாம். பாருங்கள், எவ்வளோ அழகாக ஃபர்மெண்ட் ஆகி வந்திருக்குன்ட்டு. நம்ம இப்போ இதில் இட்லி ஊற்றலாங்க. பாருங்க, இப்போ இட்லி பிளேட்டில் நான் துணி போட்டாச்சுங்க. இப்போ மாவு ஊற்றிக்கலாம். பாருங்க, மாவு நான் கரைச்சிட்டேங்க. இப்போ மாவை இட்லி துணியில் ஊற்றிக்கலாம். இட்லி பிளேட்டில் பாருங்க, ஆல்ரெடி நான் இட்லி பாத்திரம் வச்சுட்டேங்க. நல்ல தண்ணி கொதிச்சிச்சு. எப்போவுமே இட்லி பாத்திரம் வச்சுட்டு தண்ணி கொதித்த பிறகு இட்லி வைங்க. அப்போ தான் இட்லி வந்து நல்லா ஸ்பான்ச்சியாக வருங்க. பாருங்கள், வச்சாச்சு. பாருங்கள், மேல் தட்டும் ஊற்றி வச்சுட்டேங்க. இப்போ நம்ம க்ளோஸ் பண்ணி ஒரு 10 மினிட்ஸ் போதுங்க. நல்லா ஃப்ளேமில் வச்சு ஃபுல் ஃப்ளேமில் வைங்க. பாருங்கள், 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் எப்படி நல்லா வெடித்து வெந்து வந்திருக்குன்னு. இப்போ நான் நைஃப் எடுத்துருக்கேங்க. நைஃப் எடுத்து குத்தி பார்க்கலாம் வந்துருச்சான்ட்டு. பாருங்கள், ஒட்டாமல் வந்திருக்கு. இப்போ நல்லா இட்லி பாயில் ஆகிடுச்சு. ஆஃப் பண்ணிடலாங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இட்லி நல்லா புசு புசுன்னு ரெடி ஆயிடுச்சு. இங்கே பாருங்கள், இட்லி எடுத்து நான் பாருங்கள் எப்படி வெடிச்சு ஸ்பான்ச்சியாக இருக்குங்க. பாருங்கள், க்ளோஸ்அப்பில் பாருங்கள். எங்கள் மாமியார் கல்லுலேயே ஆட்டி சுட்ட இட்லிங்க. எவ்வளோ சாஃப்டாக பஞ்சு மாதிரி இருக்குன்னு பாருங்கள். நான் இப்போ டேஸ்ட் பண்ணி பார்க்குறேன். நான் வந்து தேங்காய் சட்னியும் கத்திரிக்காய் கொஸ்துவும் வச்சுருக்கேங்க. நல்ல டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்களும் கல்லில் ஆட்டி பாருங்கள், செஞ்சு பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.